ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இனிய காலை பொழுது. ஏப்ரல் 6 கம்யூனிட்டி டேயில் ஏத்தர் ரிஸ்டா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும்போது. அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்துக்கிட்டே இருந்தது, ஏத்தர் ரிஸ்டா பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அந்த சுவாரஸ்யத்தை கொஞ்சம் கூட கெடுக்காமல் நம்ம வந்து இமீடியட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு காலையிலேயே வீடியோ எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6:30 மணிக்கிட்ட தான். சரி, இப்போ நம்ம வந்து ரிஸ்டா இன்ஃபர்மேஷனை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வாங்கலாமா இல்லையா, இல்லை என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, பெரிய சீட்டுன்றாங்களே எப்படி இருக்குது, ஃபேமிலி ஸ்கூட்டர்ன்றாங்களே எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கீப் வாட்சிங். அண்ட் நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ரிஸ்டாக்கில் போகலாம். ஏத்தர் பிளாட்ஃபார்மை நம்ம சொல்ல போனால் ஃபஸ்ட்டு அவங்க வந்து எந்தூசியாஸ்டிக் அப்படின்றாங்க. யாருப்பா அந்த எந்தூசியாஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீடாக ஓட்டுவாங்க அண்ட் வண்டியை வந்து வளைச்சி ஓட்டுறவங்க அப்படின்னு, அந்த ரைடிங் ப்ரெஷரை வந்து ரொம்ப விரும்புகிறவங்க, அவங்களுக்காக தான் நாங்கள் வண்டி பண்ணோம் அப்படின்னு அந்த ஸ்போர்ட்ஸ் மாடலை பற்றி சொன்னாங்க. இப்போ ரிஸ்டா அப்படின்றது இப்போ தான் அறிவு வந்திருக்கு போல இருக்குது. ஃபேமிலி மேனுக்கான ஸ்கூட்டர். ஏன்னா எங்களோட ஃபேமிலி பெருகிடுச்சு, அதனால் எல்லோரும் வந்து சஜஸ்ட் பண்ணது ஃபேமிலி ஸ்கூட்டர் கொண்டு வாங்கப்பா அப்படின்றதுனால ஏத்தர் ரிஸ்டா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் இஸ் எ வெரி குட் திங். இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாம், ஏன் இவ்வளோ வருஷம் டிலே பண்ணாங்கன்னு தெரில. பட் எனிவே ஏத்தர்கிட்டேருந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏத்தர் ரிஸ்டாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நானும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன், என்னடா எவனுமே வந்து ஃபேமிலி ஸ்கூட்டரே கொண்டு வர மாட்டிங்களா, எங்கெல்லாம் கண்ணிக்கே தெரியலையா, நாங்களாம் ஃபேமிலி பேன்ப்பா, நாங்களாம் போனாலே வந்து ஜென்ரலாக 2 அடல்ட்டு ஒரு கிட்டு இல்லை 2 கிட்டு இப்படி வச்சுட்டு தானே போவோம். இதுக்கு எங்கே சீட்டு இருக்குது? இப்போ இருக்கிற வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டியான சீட்டு. நான் வாங்கின ஃபஸ்ட்டு ஸ்கூட்டர் உங்களுக்கே தெரியுமே, சீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டுங்க. அப்படி இருக்குது எல்லா ஸ்கூட்டரும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏத்தர் ரிஸ்டாவில் ஒரு மிகப்பெரிய சீட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே வந்து பூட் லிட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நான் அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். பூட் லிட்டர் கிட்டத்தட்ட 57 லிட்டர் சொல்லியிருக்காங்க. பூட் ஸ்பேஸ் அப்படின்றபோது 2ஆக பிரியுது. அதில் ஒன்று எக்ஸ்டெண்டடு. சீட்டுக்கு அடியில் பார்த்திங்கன்னா 34 லிட்டர் நீங்கள் வந்து வைக்கலாம். அண்டு அந்த டேஷ்போர்டுக்கு கீழே அந்த ஃபுட் பார்ட் கிட்ட நம்ம வைப்போம்ல, அது வந்து ஒரு அக்சசரிஸ் மாற்றுற மாதிரி வச்சு அதில் வந்து ஒரு 22 லிட்டர் வைக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 57 லிட்டர் வந்து நம்ம வந்து பூட் லோட் பண்ணலாம். அந்தளவுக்கு லோட் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. சூப்பரில் ஷாப்பிங்லாம் போனால் ஜாலி, பையே எடுத்துகிட்டு போக தேவையில்ல. அது இல்லாமல் அவங்களே ஒரு இன்பில்ட் பை மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அக்சசரிஸில் ஏன் கேட்குறீங்க, அது ஏகப்பட்டது இருக்குது. சரி, அது மாதிரிலாம் இருக்குது. பூட் ஸ்பேஸ் ஃபேமிலி மேனுக்கான ஸ்கூட்டர். ஸோ ஒரு காய்கறி கடைக்கு போகிறீங்க, பையை எடுத்துக்கிட்டு போகல அப்படின்னாலும் அப்படியே எடுத்துக்கிட்டு வந்து இதில் கொட்டிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு மிச்சபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் போர்டாக இருக்கட்டும் அண்டு எல்லாமே நல்லா இருக்குது. வண்டியை பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது. ஏத்தரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குட்டி ஃபார்ம் ஃபேக்டரில் இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா பெரிய ஃபார்ம் ஃபேக்டர் ஆக்கிட்டாங்க. சரி, முக்கியமான தகவலுக்கு போகும். இந்த ஏத்தரில் என்னப்பா மோட்டர் கொடுத்துருக்காங்க, என்னப்பா ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, இதை பற்றி ஒரு 3/4 மணி நேரம் நம்ம மொக்கை பண்ணுவோம்ல, அந்த மொக்கை இப்போ போட தேவையில்லை. ஏன்னா இது ஏத்தர் 450Xோட அதே மோட்டர் அதே பேட்டரியை தான் இது ஷேர் பண்ணுது. இவங்கள பொறுத்த வரைக்கும் 2 பேட்டரி இருக்குது அண்ட் ஒரே மோட்டர், அந்த மிட்ரேவ் மோட்டர் தான் யூஸ் பண்ணிட்டுங்க. இல்லை 80 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு டாப் ஸ்பீட் போகும். அண்டு இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் 2 மாடல் வருது. ஸோ அங்கே தான் பேட்ரி பிரியுது. ஓகே, ஸோ இவங்க வந்து ஏத்தர் ரிஸ்டா எஸ் அப்படின்ற ஒரு மாடல், பேஸ் மாடல், அதுக்கப்புறம் ஜி அப்படின்ற 2 மாடல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 2 மாடலில் தான் உங்களுக்கு பேட்டரியே பிரியுது. இதுலேயுமே வந்து டிஸ்பிளேவை வச்சும் உங்களுக்கு அந்த 2 மாடல் போகுது. ஸோ ஒன்று வந்து டீப் வியூ டிஸ்பிளே, அது வந்து 3 கலர் தான் இருக்கும். பேசிக் டிஸ்பிளே தான் உங்களுக்கு ஏத்தர் எஸ் பார்க்குறீங்களா, அதில் இருக்க டிஸ்பிளே தான் உங்களுக்கு வரும். அதுதான் உங்களுக்கு பேஸ் மாடலில் வருது. அதில் ப்ரீமியம் சீட் வந்து மிஸ் ஆகுது அப்படின்றாங்க. ப்ரீமியம் சீட்னால் என்ன அப்படின்றது நம்ம பார்த்தா தான் தெரியும் அது என்ன ப்ரீமியம். மிச்சப்படி லென்த் எல்லாம் ஒன்று தான், ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஓகே, ப்ரைஸ் மட்டும் இந்த பேஸ் மாடல் கம்மியாக இருக்கும். என்ன ப்ரைஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன், அந்த ப்ரைஸுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். அண்ட் ரியலி சொல்கிறேன், சூப்பரான ப்ரைஸிங்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் ஏத்தர் ஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 பேட்டரி மாடலில் வருது. அண்ட் இதில் இருக்கிறது வந்து உங்களுக்கு டிஎஃப்டி, உங்களுக்கு அதே உங்களுக்கு ஏத்தர் 450Xல நீங்கள் கலர் டிஸ்பிளே பார்க்குறீங்களா, அதே டிஎஃப்டி கலர் டிஸ்பிளே உங்களுக்கு ஏத்தர் ஜி மாடலில் வருது. 2 பேட்டரி சொன்னீங்கப்பா, என்ன பேட்டரி அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.9 கிலோவாட் பேட்டரி ஒரு பேட்டரி.
பேஸ் மாடலில் வருது. அந்த இந்த 2.9 கிலோவாட்டில் உங்களுக்கு ரிசர்வ்டு அப்படின்னு பார்க்கும்போது 2.6 கிலோவாட் கிட்ட தான் உங்களுக்கு யூசபிள் கெப்பாசிட்டி இருக்கும். ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க டெஸ்டட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு 120 கிலோமீட்டர் சொல்கிறாங்களா, பட் ஆக்சுவல் ரேஞ்ச் ஃபிகர் ஒரு 103லேருந்து 110 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு ஆக்சுவல் ரேஞ்ச் வரும் அப்படின்றாங்க. பட் அதுக்கும் கம்மியாக தான் வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். 100 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. அண்ட் இதே தான் உங்களுக்கு ஏதர் ஜீல 2.9 கிலோவாட்டோட ஒரு பேட்டரியோட வருது. இதே பேட்டரி ஓகே. டிஸ்பிளே மட்டும் வேறு. நீங்கள் ஏன்னா அதில் டிஎஃப்டி டிஸ்பிளே இருக்குது, அதனால் கூகுள் மேப் அசிஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் அது வராது. டிபியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 10 நேவிகேஷன் தான் வரும். ஸோ இது ஒரு டிஸ்பிளேவுக்காக உங்களுக்கு கொஞ்சம் செலவு வந்து ஜாஸ்தியாகும். இந்த ஜி மாடலில் 2.9 கிலோவாட்டு உங்களுக்கு எல்லா ஃபீச்சரும் வந்துடும். ஓகே, மிச்சபடி பட்டன்ஸு எல்லாமே ஒரே தான். அண்ட் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஜி மாடலில் இருக்கிற 2.9 கிலோவாட்டுக்கும் உங்களுக்கு அதே 100 கிலோமீட்டர் ரேஞ்சு தான் உங்களுக்கு தரும். அண்ட் இதுலேயே உங்களுக்கு 3.7 கிலோவாட் பேட்டரி இருக்குல்ல, அதில் உங்களுக்கு ரிசர்வ்டு அப்படின்னு எடுத்தால் கூட உங்களுக்கு 3.5க்குள்ளே வந்துடும். ஸோ இதில் 160 கிலோமீட்டர் உங்களுக்கு ஐடிசி டெஸ்டட் ரேஞ்சு அப்படின்றாங்க. பட் ஆக்சுவல் ரேஞ்சில் ஒரு 120-130 கிலோமீட்டர் உங்களுக்கு இந்த 3.7 கிலோவாட் ஜி மாடலில் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட அதே தான். ஏத்தர் 450X என்ன ப்ரைஸோ அதே ப்ரைஸ் தான். எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து லாஸ்ட்டில் தான் நான் சொல்லுவேன். ப்ரைஸ் என்ன அப்படின்றத அந்த ஜஸ்டிஃபிகேஷனும் சொல்லேன், அதில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதும் நம்ம ஒரு விவாதம் பண்ணுவோமே. சரி, இதை தவிர பார்த்திங்கன்னா ஏத்தரில் நம்ம பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா சேசிஸை பற்றி பேசுவோம். சேசிஸ் என்னன்னா உங்களுக்கு இதே 450X பிளாட்ஃபார்மில் இருக்க அதே சேசிஸை நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணோம். ஆனால் பேக்கில் இருக்கிற அந்த சீட்டோட வருது இல்லை, ஸோ அந்த சேசிஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக வருது. மிச்சபடி சேசிஸ் கூட ஒரே சேசிஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இதுக்கேற்ற மாதிரி இன்னுமே வந்து இது நல்லா ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த வண்டி வந்து ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அண்டு ஸ்கிட் கண்ட்ரோல் இருக்குது, விச் இஸ் அ நியூ ஃபீச்சர். அவங்க ஃப்ரண்ட்டில் ஒரு சென்சார் ஒன்று வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. மழை பெய்யுது அப்படின்னும்போது ரோடு வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அந்த டைமில் டக்குன்னு உங்களை ஸ்கிட் பண்ணி விடலாம். ஏன்னா மோட்டர்லாம் வந்து ஹை ஸ்பீட் மோட்டர். ஸோ அந்த ஸ்கிட் கண்ட்ரோல் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மோட்டர் வந்து அந்த டார்க்கை இனிஷியேட் பண்ணி உங்களுக்கு வண்டி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணும். ஸோ அதுக்கான வீடியோலாம் கூட காமிச்சாங்க, ஸ்கிட் கண்ட்ரோல். அண்ட் வண்டி வந்து கீழே விழுந்துருச்சு, வண்டி வந்து டிரைவிங் பண்ணும்போது கீழே விழுந்துருச்சு அப்படின்னும்போது யாராச்சும் ஆக்சிலேட்டரை திருப்பி விட்டாங்கன்னா டக்குன்னு எகிரிடும்ல. ஸோ அது வந்து மோட்டரை கட் ஆஃப் பண்ணுற அந்த ஃபீச்சர். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்வியஸ்லி இதுலேயும் உங்களுக்கு ரிவர்ஸ் மோடு இருக்குது. அண்டு எமர்ஜென்சி ஸ்டாப். ஸோ இமீடியட்டாக பிரேக் பிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் லைட்டில் எரியும். ஸோ பேக்கில் இருக்கிறவங்களுக்கு இவங்க எமர்ஜென்சி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும். சரி, பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் வருது, பேக்கில் ட்ரம் பிரேக்கு தான் வருது, விச் இஸ் குவைட் டிஸப்பாயின்ட்மெண்ட். பட் பரவாயில்ல, இவங்க வந்து அந்த மேஜிக் பிரேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்களே, மேஜிக் ட்ரிக்கா அது என்னன்றது இங்கே போடுறேன். இது ஒன்றும் இல்லை, அந்த ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங்கை தான் கொஞ்சம் அந்த மேஜிக் பிரேக்கிங்கிறாங்க. நீங்கள் ஆக்சிலேட்டர் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிராஜுவலாக வண்டி வந்து ஸ்லோவாகும். அண்டு நீங்கள் ரிவர்ஸில் டர்ன் பண்ணிங்கன்னா வண்டி வந்து நிற்கும். அது என்னன்னா நீங்கள் ஓலா ஓட்டியிருந்தீங்கன்னா தெரியும். ஓலாவில் இதே ஃபங்க்ஷனாலிட்டி, ரீஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷனாலிட்டி அவங்க 3 லெவலோட கொடுக்குறாங்க. இதில் லெவல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல, பட் அது ஒரு ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. எனக்கு என்னென்னா அந்த ரோலிங் ரெசிஸ்டண்ட்டை கம்மி பண்ணாலே கொஞ்சம் ஓட்டலாம். பட் இது என்னென்னா ரீஜென்ரேட்டிவ் பவர் வந்து பேட்டரி வெஹிக்கிளுக்கு தேவை அப்படின்றதுனால இதை யூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் வெரி குட். ஓகே, நம்ம அடிக்கடி நம்ம பிரேக் பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லை. இதனால் பிரேக்கிங்க்கான ஆயில் வந்து கூடும் அப்படின்றது இதை நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயத்தில் பேசியிருந்தோம். ஸோ அது சரி. வண்டியை பொறுத்த வரைக்கும் சொல்லப்போனால் இது மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட புது டெக்னாலஜி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஸ்டாக் 6ல் அப்டேட் ஆக போகுது அப்படின்றாங்க, Gen 3 மாடல். ஓகே, அண்ட் இது இல்லாமல் இவங்க ஹேலோ ஹெல்மெட்டுன்னு சொல்லி எக்ஸ்பென்சிவ் ஹெல்மெட்டு. ஓகே, நீங்கள் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா வெரி எக்ஸ்பென்சிவ் ஹெல்மெட். அந்த ப்ளூடூத் ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு நிறைய படம் காமிச்சாங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங், அந்த ஹெல்மெட்டுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13,000 ஒன்று அண்டு 5,000 ஒன்று. ஓகே, வெரி எக்ஸ்பென்சிவ். ஓகே, வெரி எக்ஸ்பென்சிவ். எல்லாரும் நான் சொல்ல பஸ் எல்லாருமே சொல்கிறது தான்.
தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கம்யூனிட்டி டேக்கு யாரெல்லாம் போனாங்கன்னா இந்த ஹேலோ ஹெல்மெட் வந்து ஹாஃப் த ரேட்டுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் வாங்கியிருந்தீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் போயிருந்தீங்களே, சொல்லுங்கள் நீங்கள் வாங்கினீங்களா, உங்களுக்கு ஹேலோ ஹெல்மெட்டை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்களா, எல்லாம் சொல்லுங்கள். அண்டு சிட் நீங்கள் வந்து பின்னாடி இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் இங்கேருந்தே மைக்கில் பேசலாம், அவங்களும் அங்கேருந்து பேசுனாங்கன்னா உங்களுக்கு கேட்கும். ஸோ அந்த மாதிரி சிட் ஃபீச்சர்லாம் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஒரு மனைவி குழந்தைங்களோட போகும்போது அவங்களோட ஜாலியாக நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே காரில் போகிற மாதிரி போகலாம் அப்படின்ற மாதிரியான ஃபீச்சர்லாம் வந்து அந்த ஹெல்மெட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒர்த்தா இல்லையான்றதை நீங்களே சொல்லுங்களேன், கமெண்ட்டில் கேட்போம். சரி, வண்டியோட ப்ரைஸுக்கு போயிடுவோம். ஃபைனல் அட்லாஸ்ட் இந்த வண்டிக்கு என்னப்பா ப்ரைஸ் வச்சுருக்காங்கன்னா 1,10,000 ரூபா. ஆன் ரோட் ப்ரைஸா இல்லை எக்ஷோரூம் ப்ரைஸு. இது இல்லாமல் உங்களுக்கு ப்ரோ பேக்கும் இருக்குது. இதுலேயும் ப்ரோ பேக்கை ஆரம்பிச்சிட்டாங்க. பேஸ் மாடல்லேருந்தே உங்களுக்கு ப்ரோ பேக் இருக்குது. ப்ரோ பேக் 13,000 ருபீஸ் வருது, உங்களுக்கு பேட்டரி ப்ரொடெக்டோட வருது. நான் இங்கே இந்த சென்னை ஷோரூம், சென்னைக்கான ப்ரைஸ் நான் ஆன் ரோட் ப்ரைஸ் நான் சொல்கிறேன். இது வந்து எஸ் மாடலுக்கு. எஸ் மாடல் 2.9 கிலோவாட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஷோரூம் ப்ரைஸு 1,35,000. இல்லை சப்சிடி வந்து உங்களுக்கு 10,000 மைனஸ் ஆகுது. அந்த ப்ரைஸ் பெனிஃபிட் 15,000 ருபீஸ் கொடுக்குறாங்க. அந்த சப்சிடியே எங்கள் ப்ரைஸ் பெனிஃபிட்டாக கொடுக்கறதுனால நம்மளுக்கு ஒரு 25,000 உங்களுக்கு சேவிங் ஆகுது இந்த வண்டி வாங்கும்போது பேஸ் மாடலுக்கு. ஸோ 1,09,946 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸு. இதில் இன்சூரன்ஸு அதெல்லாம் சேர்த்திங்கன்னா 1,17,312 ரூபா. இது வந்து ஆன் ரோட் ப்ரைஸ். ஆனால் ப்ரோ பேக்கை எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்திங்கன்னா 1,30,312. ஸோ இதுதான் ஆக்சுவல் ப்ரைஸ். ஓகே, ஸோ ஏத்தர் ரிஸ்டா வந்து 1,10,000 ரூபா அப்படின்னு சொல்லி யாரும் வாங்க வேணாம். ஏன்னா நம்ம மறுபடியும் சொல்கிறேன், அந்த ப்ரோ பேக் நீங்கள் எடுக்கலன்னா 5 இயர்ஸ் வாரண்ட்டி கிடைக்காது. அதுக்கு தனியாகவும் அவங்க சார்ஜ் பண்ணல. ஸோ அதை இன்பில்ட்டாக சேர்த்து அந்த 13,000 ரூபா எக்ஸ்ட்ரான்றது நீங்கள் கட்ட போகிறது எதுக்கு? பேட்ரி வாரண்ட்டிக்கு தான். ஓகே, அது இல்லாமல் நீங்கள் வாங்கினீங்கன்னா வேஸ்ட்டு. பேட்ரி வாரண்ட்டின்றது நமக்கு ப்ரொடெக்ஷன் தான். அவங்க என்ன தான் பேட்ரி வந்து 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஜாலியாக ஓட்டலாம் அப்படின்னு சொன்னாலும் பேட்ரி வாரண்ட்டி அப்படின்றது நமக்கு சேஃபு. ஸோ நம்ம மைண்டில் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, நமக்கு ப்ரைஸ் வந்து 1,30,000 ரூபா ஏத்தர் ரிஸ்டா. பட் பரவாயில்ல, காம்படீட் பண்ணும்போது ப்ரைஸை நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது ரிஸ்டா இஸ் அ வெரி டீசென்ட் ப்ரைஸு. ஓகே, இது ஏற்றாமல் இருந்தால் சரி தான். அண்டு ஜி மாடல் நம்ம போவோம். ஜி மாடல் போடும்போது உங்களுக்கு என்ன ப்ரைஸ் ஆகுது? ஜி மாடல் போகும்போது 1,25,000 அப்படின்னு அவங்க பணம் காமிச்சாங்களா. பட் அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 1,47,561 ரூபா, விச் இஸ் நியர்லி 1,50,000 ருபீஸ் ஜி மாடல். அந்த டிஸ்பிளே ஒன்று, அந்த டிஸ்பிளேவை தவிர வேறு என்ன இருக்குது? வேறு ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேன் நான் பாருங்கள். டிஸ்பிளேவை தவிர பார்த்தீங்கன்னா மிச்சம் எல்லாமே ஒன்று தான். அந்த டீப் டிஸ்பிளேவுக்கும் அந்த நார்மல் டிஎஃப்டி டிஸ்பிளே, அந்த டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேவுக்கும் இவ்வளோ வித்தியாசமாக கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் வித்தியாசம் வருதுங்க. ஸோ நான் அப்படி பார்க்கும்போது என்னோடய சாய்ஸ் எதுவாக இருக்கும்னா, நல்ல ஒரு புத்தி உள்ள பையனை நான் திங்க் பண்ணேன்னா நான் டீப் வியூவே நான் வாங்கிட்டு போயிடுவேன். நான் எதுக்கு நான் 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணி அந்த 20,000 ரூபாய்க்கு நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை கோல்டோ வாங்கி வச்சேன்னா எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாவாச்சும் இருக்கும்ல. ஸோ அப்படி யூஸ் பண்ணுங்கள். கலர் டிஸ்பிளே தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அடுத்ததுக்கு வாங்க. 3.7 கிலோவாட். அட்லீஸ்ட் இதில் பேட்டரியாச்சும் ஜாஸ்தியாக இருக்குது. 800 வாட் பேட்டரி ஜாஸ்தியாக இருக்கா. ஸோ உங்களுக்கு மைலேஜாக எக்ஸ்ட்ரா தருது. பட் ப்ரைஸ் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பெனிஃபிட்டோடு உங்களுக்கு 17,000 ரூபா உங்களுக்கு ப்ரைஸ் பெனிஃபிட் நம்ம இந்த பேக்கை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கலாம். நீங்கள் ஒரு 20,000 ரூபாவாக ரவுண்ட் பண்ணி ப்ரைஸ் பெனிஃபிட்டாக கொடுத்துருக்கலாம். பட் 17,000 ரூபா தான் கொடுத்துருக்கீங்க. அண்ட் இதோட எஃபெக்டிவ் ஆன் ரோட் ப்ரைஸ் வித் இன்க்ளூடிங் ப்ரோ பேக்கு, பேட்ரி ப்ரொடெக்ட் எல்லாம் சேர்த்தா 1,72,000 ருபீஸ் வருது, விச் இஸ் மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு ஏத்தர் 450X. பேட்ரி நல்லா இருக்குது, பெரிய சீட் வருது. ஏத்தர் 450Xே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அடி வாங்கும் ரிஸ்டாக்கு அப்புறம். ஏன்னா மார்க்கெட் ரிலே ஆன் ஃபேமிலி ஸ்கூட்டர். நீங்கள் சொல்கிற அந்த என்தூசியாஸ்டிக் ஸ்கூட்டர்லாம் வந்து கம்மி டிமாண்டு தான். வழி இல்லையேன்னு சொல்லிட்டு உங்ககிட்டேருந்து நாங்கள் அந்த ஏத்தர் 450 எடுத்துகிட்டு இருந்தோம். ரிஸ்டா இப்போ வந்தோடனே பாருங்கள் அது எப்படி சேல்ஸ் பிக்க போகுதுன்னு. ஏன்னா வி ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் கைண்ட் ஆஃப் ஸ்கூட்டர். ஒரு ஃபேமிலி மேன் இல்லை ஒரு கொஞ்சம் பெருசாக இருக்கீங்க, வண்டியில் வந்து நல்ல ஒரு சீட் இடம் வேணும் அப்படின்றவங்க தான் நிறைய எதிர்பார்க்குறது. சரி, ப்ரைஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆக்சுவல் ப்ரைஸு, இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வண்டி வந்து கொஞ்சம் சைனீஸ் ஸ்கூட்டர் மாதிரி இருக்குது, இந்த ஸ்கூட்டர் மாதிரி இருக்குன்றலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்களே, அவங்களுக்குலாம் நான் சொல்கிறேன், பாஸ் நீங்கள் எல்லாம் இப்படியே சொல்லிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்டில் எந்த ஸ்கூட்டருமே வராது. வேணாம் விடுங்க, நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஓகே,
ரியலி நல்லா இருக்குங்க. ஒரு நல்ல கம்பெனிக்கிட்டேருந்து நல்ல ஒரு ஸ்கூட்டர் வந்திருக்கு. வாங்குறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் பாருங்கள். ஓகே, பெட்ரோல் ஸ்கூட்டருக்கு ரியலி ஒரு நல்ல ஒரு காம்படிஷனாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஸ்கூட்டரை பார்க்கும்போது நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் திங்க் பண்ணுவீங்க, மறுபடியும் நம்ம பெட்ரோல் பக்கம் போனோமா அப்படின்னு. ஸோ ஏத்தர் ரிஸ்டா கேட்டுகிட்டு இருந்தீங்களா? சூப்பர் ஸ்கூட்டருங்க. வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக வாங்க. பேஸ் மாடல் எந்த மாடல் இருக்கோ பிடிச்சிருக்கோ வாங்க. மை பர்சனல் சாய்ஸ் பேஸ் மாடலே நல்லா இருக்குது. இல்லாட்டினா நான் டாப் எண்ட் மாடல் போவேன். அது 3.7 கிலோவாட் நடுவில் இருக்க மாடல் அப்படின்றது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாடல் தான். ஓகே, பட் அந்த டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் சில பேர் டிஸ்பிளே தான் வேணும் அப்படின்றாங்க. ஓகே ஃபைன், அது ஒவ்வொருத்தங்களோட பர்சனல் சாய்ஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏத்தர் ரிஸ்டா புக் பண்ணிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் நம்ம ரிஸ்டா வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றது. See you on next video. Until then, baby from Diwakar. Bye bye.